வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்இடி டியூப்லைட் வந்து உங்களுக்கு வந்து சில டியூப்லைட்லாம் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகும். பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறோம், பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்இடி டியூப்லைட் பிளிங்க் ஆகுது நம்ம வந்து ஈஸியாக எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து அதை அமிஞ்சு எரியிற மாதிரி எரியும். உங்களுக்கு லைட்டு வந்து அமிஞ்சு எரியும். ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம். இது வந்து எல்இடியில் வந்து கம்ப்ளைண்ட் கிடையாது. இது வந்து சர்க்யூட்லேயே கம்ப்ளைண்ட்டு, நம்மளுக்கு அவுட்புட் வர வோல்டேஜில் வந்து கம்ப்ளைண்ட் வருது. ஸோ அதனால் இந்த கம்ப்ளைண்ட்டு. ஸோ இந்த கேப் பார்த்திங்கன்னா பாட்டம் சைடு ஒரு லாக் கொடுத்துருப்போம். அந்த லாக்கை வந்து புஷ் பண்ணி இழுத்திங்கன்னா அந்த மாதிரி வந்துடும் வெளியே. ஸோ அதுக்கப்புறம் இந்த எல்இடி பார்த்திங்கன்னா உள்ளே சால்ட்ரிங் அடிச்சிருப்பாங்க, ப்ளஸ் அண்டு மைனஸு. நம்ம சர்க்யூட்லேருந்து பிசிபிலேருந்து வர லைனை வந்து சால்ட்ரிங் அடிச்சிருப்பாங்க. அந்த சால்ட்ரிங் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, சால்ட்ரிங் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த பிசிபியை வந்து நம்ம வெளியே எடுக்கணும். ஸோ அந்த சர்க்யூட் போர்டை நம்ம வெளியே எடுத்தோம்னா தான் அதில் நம்ம என்ன போயிருக்கு அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி அமிஞ்சு எரிஞ்சு அப்படின்னாவே நான் ஒரு பொருள் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் மாற்றி விட்ருங்க. அதை மாற்றி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்காது. ஸோ ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த நம்ம 230 வோல்ட் ஏசி வோல்ட் கொடுக்குறோம்ல, அந்த லைனை உள்ளே தள்ளி விட்டு இந்த பக்கம் இழுத்திங்க அப்படின்னா அந்த போர்டு அப்படியே வெளியே வந்துடும். மறுபடியும் உள்ளே விடும் போது ஒரு ஒயரை வந்து இந்த பக்கம் தள்ளி அந்த பக்கம் கட்டி இழுத்துக்க வேண்டியது, அந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ ஓகே, போர்டை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இல்லை போர்டு வெளியே எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கம்பி ஏதாவது அந்த ஒயரில் கட்டி இழுக்கிறதால எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் உள்ளே விடும் போது ஈஸியாக இருக்கும். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹோல்ஸ் பெருசாக தான் இருக்கும். கம்பி இந்த பக்கம் தள்ளி நம்ம கட்டி வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ டிசி வோல்ட்டு நம்ம வரது ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன வோல்ட்டு வருதுன்னு இப்போ நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஏசி வோல்ட்டு கொடுத்து டிசி வோல்ட்டு என்ன வோல்ட்டு வருது, ஏதாவது வேரியேஷன் இருக்கா அப்படின்ட்டு உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்க போகிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம மீட்டரில் டிசி வோல்ட்டு செலெக்ஷன் பண்ணிக்காங்க. இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ஷன் பண்ணி 230 வோல்ட் ஏசி வோல்ட்டு கொடுக்கலாம். என்ன வோல்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, வந்து நான் இப்போ வந்து ஆன் பண்ணிட்டேன். நம்ம டிசி வோல்ட்டு வந்து 125 வோல்ட் வருது. கரெக்டாக 125 வோல்ட் வருது. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஓகே, அந்த வோல்ட்டு வந்து வேரியேஷன் எதுவும் வரல, அப்படியே கான்ஸ்டண்ட்டாக தான் நிற்குது. ஆனால் நம்மளுக்கு எல்இடி வந்து பிளிங்க் ஆகுது. ஓகே, இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு டிசி வோல்ட்டில் நம்ம டிசி வோல்ட் எடுக்கிறாங்களா அவுட்புட், அந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. 100 வோல்ட்டு 100 மைக்ரோஃபாரட்டில் ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கெப்பாசிட்டர் வந்து காமிக்கிற பாருக்கு தான் அந்த கெப்பாசிட்டரு. ஸோ அந்த கெப்பாசிட்டர் வந்து உப்பலை, ஆனால் அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்ருங்க. இந்த கெப்பாசிட்டரு வீக்கானால் தான் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது. அதிகமாக நான் வந்து அதான் சேஞ்ச் பண்ணி விட்ருக்குறேன். இந்த கெப்பாசிட்டரை சேஞ்ச் பண்ணி விட்ருங்க. கெப்பாசிட்டரை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிளிங்கிங் கம்ப்ளைண்ட் வரதில்லை. இது 100 வோல்ட் 100 மைக்ரோஃபாரட்டு. நீங்கள் வோல்டேஜ் வந்து கம்மி பண்ணக்கூடாது. 100 வோல்ட்டுக்கு பதிலாக 50 வோல்ட்டு 100 மைக்ரோஃபாரட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது வோல்ட்டு வந்து நீங்கள் கம்மி பண்ணக்கூடாது. அதே வோல்ட்டு போடலாம், இல்லை அதிகமாக கூட போடலாம். மைக்ரோஃபாரட் உங்களுக்கு கம்மி பண்ணால் கூட வோல்ட்டு வந்து குறையக்கூடாது. ஏன்னா வோல்ட்டு குறைஞ்சின்னா கெப்பாசிட்டர் வெடிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா 160 வோல்ட்டு 100 மைக்ரோஃபாரட்டு. ஸோ இதை நான் இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து பார்த்து கரெக்டாக போடுங்க. மைனஸ் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பான், அந்த ட்ராக் மாதிரி இழுத்து விட்ருப்பான், லைனாக இருக்கும், அதுதான் மைனஸு. கரெக்டாக போடல அப்படின்னா கெப்பாசிட்டர் நீங்கள் போட்டோன்னா வெடிச்சிடும். ஸோ அது கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே, நான் கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டு வந்து ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி லேம்பில் கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏதாவது போர்டில் வந்து சால்ட்ரிங் ஏதாவது இருக்குதா, ஏதாவது சால்ட்ரிங் விட்டு போச்சான்னு பார்த்து செக் பண்ணி
அந்த மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ வந்து டேரெக்டாக எல்இடியை வந்து இதில் வந்து கனெக்ஷன் கொடுத்து நான் ஆன் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, வந்து நான் வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆன் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த பிளிங்கரிங் வந்து இல்லை, அந்த லைட்டாக பிளிங்கரிங் வந்து தெரியும். அது வந்து கேமராவில் உங்களுக்கு எல்இடியை வந்து கேமராவில் எடுத்திங்கன்னா அந்த மாதிரி பிளிங்க் ஆகும், லைட்டாக வரும். ஸோ அது வந்து நார்மல் தான். அதை நம்ம ஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். ஸோ நார்மல் எல்இடி நீங்கள் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிங்களா இந்த மாதிரி லைட்டாக பிளிங்கிங் ஆகும். அந்த பிளிங்கிங் தான் இப்போ உங்களுக்கு தெரியுது. ஓகே, நம்ம வந்து இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பழைய மாதிரி உள்ள போர்டை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டு கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். மேக்ஸிமம் போர்டில் வந்து இந்த மாதிரி கெப்பாசிட்டர் கம்ப்ளைண்ட்டு இல்லை, ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் ஏசி லைன் கொடுத்துருப்பான் பிசிபியில். உங்களுக்கு வந்து லைட்டே எரியாது, சில லைட்டு பார்த்தீங்கன்னா எரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டேன், பர்ஃபெக்டாக இருக்குது, ஃபிட் பண்ணிக்கலாம். சரி, இதில் பார்த்தீங்கன்னா லைட்டே வந்து ஆனே ஆகாது, லைட் போட்டால் ஆன் ஆகாது. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் என்ன போர்டில் கம்ப்ளைண்ட் வரும்னா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஏசி 230 வோல்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துருப்பாங்க. அதில் இதே ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 56 இல்லைனா 80 ஓம்ஸுக்குள்ள ஒரு ரெஜிஸ்டர் போட்டிருப்பாங்க. அந்த ரெஜிஸ்டர் வந்து ஓப்பன் ஆயிரும். அந்த ரெஜிஸ்டர் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு உள்ள சப்ளை போகாது, உங்களுக்கு லைட் தெரியாது. மேக்ஸிமம் அந்த ரெஜிஸ்டர் தான் கம்ப்ளைண்ட் வருது. அது ஓப்பன் ஆயிடுது. ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு 100 ஓம்ஸ்குள்ளே ஒரு 50 ஓம்ஸ்குள்ளே ஏதோ ஒன்று போட்டுக்காங்க. அது வந்து உங்களுக்கு ஃபியூஸ் மாதிரி தான் கணக்கு. ஸோ ஒரு மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரையும். இல்லை டேரெக்டாக கொடுக்குற மாதிரி டேரெக்டாக கொடுக்கலாம். ஏன்னா அப்படின்னா டேரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஹை வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு போர்டில் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி அடி வாங்கும், டயோடு இந்த மாதிரி அடி வாங்கும். ஸோ அதுக்காக நீங்கள் ரெஜிஸ்டர் ஒன்று போட்டு விட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அதே கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அதை மாற்றி விட்றலாம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, பார்த்தோம்னா ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த பிளிங்கிங் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங்கில் பிளிங்க் அடிச்சில்ல, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியும். இது பார்த்தோம்னா கேமரா ரெக்கார்ட் பண்ணுறதுனால வர அந்த பிளிங்கிங் மட்டும்தான். ஸோ லைட் வந்து பர்ஃபெக்டாக ஆன் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு கெப்பாசிட்டி மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மெத்தடு தான் வந்து உங்களுக்கு சிஎஃப்எல் இதுக்கு இந்த எல்இடி வந்து நார்மல் குண்டு பல்பு டைப் வருதுல்ல, அதுக்குமே இதே மெத்தடு தான். சேம் பார்த்தோம்னா இதே மாதிரி தான். கெப்பாசிட்டரே போகும், இல்லை ரெஜிஸ்டர் தான் ஓப்பன் ஆகும். ஸோ கெப்பாசிட்டர் நார்மலாக நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு சில கெப்பாசிட்டர் உப்பி இருக்கும், அதை பார்த்து மாற்றி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான். ரெண்டுமே சேம் தான், மெத்தட்லாம் ஒன்றே தான். அது போர்டு வேறு மாதிரி இருக்கும், இது போர்டு வந்து சின்னதாக பட்டையாக கொடுத்துருப்போம், அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான், நம்ம முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு 19 தகவலோட சந்திக்கிறேன். நன்றி, பாய்.